தான் மேல பேட் ஸ்மெல் வருமே. இங்க பாரு, நாங்க யாரையும் தோக்கடிக்க விரும்பல. முதல்ல இங்க இருந்து எங்களை கூட்டிட்டு போ. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா மிஸ்டர் ஸ்மெல்லியை தோக்கடிச்சிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்னு தோணுது. ஸ்மெல்லிய தோக்கடிக்கணும் அப்படின்னா இந்த வேலை எல்லாம் 5 நிமிஷத்துல முடிஞ்சிருமா என்ன? அப்புறம் அந்த ஸ்மெல்லிய பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்து என்னோட பேக வாங்கணும் ஹாரி. என்னோட சீல், என்னோட பாஸ்புக், அப்புறம் என்னோட கிரெடிட் கார்டு. இங்க பாரு மிர்ச்சி, அது எல்லாத்தையும் இந்த காலத்துல வச்சு நீ என்னதான் பண்ண போற? முதல்ல அத சொல்லு. என்ன யோசிக்கிறீங்க? என் கூட வாங்க. போறது தவிர வேற எந்த ஆப்ஷனும் இல்லையே. இப்ப நான் அந்த ஸ்மெல்லுக்கு காட்ட போற என் ஸ்மெல்லோடைய பவர் என்னன்னு. ஷின்சான், நீ எங்களை மோட்டிவேட் பண்றியா இல்ல பயம்புறுத்துறியா? ஆனா கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா இங்க இருந்து போவோம். சரி வாங்க போலாம். வீரர்களே, முன்னேறி செல்லுங்கள். மிஸ்டர் ஸ்மெல்லி, இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நான் வச்சுக்கலாமா? சரி, வச்சுக்க. இந்த பேக்குக்கு நன்றி. அப்புறம் கவலைப்படாதீங்க, நான் உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். அவங்கள நான் பாத்துக்கிறேன். நீ என் வழியில குறுக்கிடாத, புரிஞ்சுதா? எனக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போச்சு. இப்ப நான் சண்டை போட்டே ஆகணும். ஓகே, அவங்கள மாதாபி பாத்துக்குவான். ஓகே மிஸ்டர் ஸ்மெல்லி, நீங்க எதுக்காக என்ன போக விடல? ஓகின், உனக்கு புரியவே இல்லையா? அதாவது மிஸ்டர் ஸ்மெல்லி உன்னை இங்கேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அதுவும் அவர் கூட. தமாஷிரோ, எல்லாத்தையும் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓ, இங்க எவ்வளவு அமைதியா இருக்கு பாரு. எனக்கு என் ஊரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம காசுக்காவே இவ்வளவு அழகா சுத்தமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க. ஆனா இப்ப அங்க வெறும் பில்டிங் தான் இருக்கு மிட்சி. அப்புறம் ரோட்ல சத்தம் போடுற வண்டிகள், அவ்வளவு பெரிய வீடு இருந்தும் அதுல அமைதி இல்ல. ஏன்னா எல்லாரும் வீட்டை லோன்ல வாங்கியிருக்காங்கல்ல. மிட்சி, எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம பேசாம இங்கே இருந்துடலாம்னு தோணுது. என்ன? ஏன்னா நம்ம லோனுங்கிற பேர்ல நம்ம கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கோம் மிட்சி. லோன் கட்ட முடியலன்றதுக்காக இங்கே இருக்கிறது நல்லாவா இருக்கும் ஹாரி? அட, இங்க ரொம்ப அமைதியாவும் நிம்மதியாவும் இருக்கு. நாம வேணும்னா இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கலாம் மிட்சி. நீ செய்யற சமையல பத்தி இங்க யாராலையும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நாம இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம் மிட்சி. அது சரி, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் ஹாரி? எனக்கு இங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுது. இவங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்காங்க? இவங்களை என்ன பண்றது? நான் சும்மா விளையாட்டு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அடுத்த தடவை லோனை பத்தி ஞாபகப்படுத்தாத மிட்சி. ஆனா உங்களோட ரெஸ்டாரண்ட் ஐடியா அவ்வளவு ஒண்ணும் மோசம் இல்ல ஹாரி. சரியா சொன்ன. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் தான் உன்னோட இந்த அசிங்கமான கைகளால என்னோட இந்த வாழை தொடுவேன். நான் உன்னை விட மாட்டேன். ஐ அம் சாரி. மன்னிச்சு. இனிமே தவறு நடக்காது. நீ ரொம்ப மோசமான பையன். அவன் எங்களோட பையன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க. இவனுக்காக நாங்க